அவருக்கு வந்து கொண்டு போய் குடுத்தேன். அவரு வந்து ஒரே விஷயம் சொன்னாரு. பாம்பு கடிச்சா கூட தெரியாது அந்த இடத்துல. பள்ளத்துல இருந்தாரு. அவருக்கு நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு கட்டில் இருந்தத குடுத்ததுனால, நான் வந்து வந்து குறைஞ்சு போல. அடுத்தடுத்து எனக்கு வந்து நெறைய விஷயம் நடந்தது. பொருளா வந்தா தான் மட்டும் இல்ல. மனுஷாளுங்க. மனுஷாளுங்க எவ்வளோ பேர் கேளுங்க. ஆனந்தெல்லாம் கேட்டு பாருங்க. நம்ம ஆரம்ப கட்ட காலத்துல நான் வந்து ஒரு 30 வருஷமா இருக்கேன்னா, ஒரு 10,000 பேர் எங்க ஊர் ஜனம். இந்த ஊர்ல இருக்கிறவங்க. பாக்கி கொஞ்சம் பேர் தான் என்ன தெரியும். உதவி கொஞ்சம் தான் போய் சேர்ந்தது. இந்த சேனல் போட்டதுலேருந்து நெறைய பேருக்கு என்னால உதவி பண்ண முடியுது. அப்போ உதவி பண்ணது மட்டும் இல்ல. நீங்க இருக்கிற இடத்துலேருந்து நீங்க உதவி பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதெல்லாம் வந்து ஒரு கிளைகள். அது வந்து நீங்க வந்து செய்றீங்க எடுத்து செய்றீங்க. நீங்க செய்ற இடத்துல யாருக்காவது வந்து கால் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் வந்து உதவி பண்ணுவேன் அவங்களுக்கு. கேம்புக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு கால் செஞ்சு தரக்கூட 30,000 40,000 ஒரு காலு. செயற்கை வீல் சேரு இந்த மாரிலாம் வாங்கி, நீங்க வந்து வாங்கி தர முடியும் அவங்களுக்கு. சரிங்களா? இது வந்து பணமோ, இதுவோ இல்லாத இருந்தா தான் செய்யணும்னு இல்ல. மனசு இருந்தா மட்டும் போதும் ஜெயக்குமார். உங்களால பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிச்சு காட்டலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க இருக்கிறத குடுத்துட்டே இருந்தா கடைசியில நம்மளுக்கு என்ன இருக்குன்னு சொன்னீங்கல்ல? அதுதான் வந்து சொல்ற விஷயம் அதுதான். பாசிட்டிவ் இருக்கு. நல்ல விதைகள விதைச்சுட்டு போனீங்கன்னா, யாரோ போட்ட விதைகள்ல மரத்துல தான் நம்ம வந்து நிழல்ல தானே உட்காந்துட்டுருக்கோம். இன்னைக்கு அவங்க வந்து உட்கார முடியுதா? அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்து உட்கார முடியுதா? இல்லல்ல. அதுக்கு பதில் நம்ம தானே உட்காந்துருக்கோம் அந்த மரத்து நிழல்ல. அந்த மாரி தான். நீங்க செய்ற உதவியெல்லாம் திருப்பி, திருப்பி, திருப்பி உங்களுக்கே வந்து சேரும். தர்ம கணக்குல. அது வந்து எங்க அப்பா, தாத்தா சொல்லிக் குடுத்தது. நீங்க அத இன்னும் உணரலன்னு நெனைக்கிறேன். அத உணர்ந்தீங்கன்னா, ஒரு வாட்டி அத நீங்க சாப்பாடு எப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டா இருக்கு, நாக்குல ஒட்டிக்கிச்சுன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாரி நீங்க செய்ற தர்மங்கள் வந்து, நீங்க இந்த கையால செய்ய, செய்ய, செய்ய உங்களோட முகம் வந்து வேற மாரி கடவுளா தெரிவீங்க எல்லாருக்கும். அப்ப மனுஷன விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போறீங்க நீங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்க. அப்போ கடவுளால செய்ய முடியாத எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்போ உங்களாலயும் செய்ய முடியாத ஒரு உதவியும் எதையும் செய்ய முடியாதுன்னு ஒண்ணுமே இருக்காது உங்க வாழ்க்கையில. அப்ப என்ன ஆகும்? ஒரு 10 பேர் பிளஸ்ஸிங் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அடுத்த லெவலுக்கு நீங்க போயிட்டே இருப்பீங்க. பணமோ, சொத்தோ நீங்க உயரலனா கூட, உங்களோட பேரு ஜெயக்குமார்ன்ற பேர் தெரியும். இன்னைக்கு எப்படி இந்த உலகம் ஃபுல்லா உங்க பேர் படிக்கிறேன். எங்க ஆனந்த்லேருந்து எல்லாம் நெறைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு எந்த அளவுக்கு அது மாற்றம் வந்து, நீங்க கேட்குற கேள்விக்கான ஒரு அழகான ஒரு கேள்விக்கான பதில் நம்ம சொல்லும்போது, உரையாடல்ல இங்க ஜெயக்குமார் அப்படின்றவங்க பதிவாகுறாங்க. சரிங்களா? இப்போ நீங்க வந்து கேட்குற கேள்வி வந்து, நம்ம எல்லாத்தையும் குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு நாளைக்கு என்ன இருக்கு? அப்படின்ற செக்ஷன்ல இருக்கீங்க. அந்த மனிதனோட குணத்திலேயே வாழ்ந்தவங்களோட நீங்க வாழ்ந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு அந்த வைப் தெரியல. எல்லா சொத்தத்தையும் ஏமாத்தி வாங்கிட்டாங்க. எல்லா பொருளையும் வாங்கிட்டு நீங்க செய்யலன்னா கூட, நாளைக்கு நம்ம பசங்க நம்மள பார்த்து தானே வளர்றாங்க. நம்மளையும் அந்த இடத்துல தான் வச்சுருவாங்க. தூக்கி போட்டுருவாங்க ரோட்ல. அதுவே நீங்க ஜெயக்குமார்ன்ற ஒரு கேரக்டரு, உங்க சொந்தம் பந்தத்துலேருந்து, உங்க பசங்கலேருந்து, நீங்க இந்த மாரி உதவி பண்றத பார்த்து, பார்த்து உங்க பேர புள்ளைங்க வளர்ந்தாங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்கும்? நம்ம தாத்தா செஞ்சு இருந்த ஒரு தர்மங்கள் வந்து நம்பளும் செய்யணும்னு அவங்க தொடங்குவாங்களா? உங்க பரம்பரையே செய்ய தொடங்குமா? அப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு இல்லன்ற வார்த்தைக்கு இடம் இல்லாம பண்ணிடுவாரு கடவுளு. நாளைக்கு எல்லார் மூலியமா இல்ல, உங்க பேர புள்ளைங்க மூலியமா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டே தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் இதுதான் நான் முடிஞ்ச அளவுக்கு குடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன். உங்கள் கஷ்டம் உங்களோட ஒர்க்கு வீடியோஸ்ல தெரிகிறது பிரபாவதி. ஹார்ட் ஒர்க்ல தெரியுதா? தேங்க் யூ. அவர் கேட்ட கேள்வி இதுதான். நம்மிடமிருந்து பணத்தையோ அல்லது ம் பணம் வைத்து மற்றவருக்கு பொருள்களை வாங்கி கொடுக்கும் மற்றவர்களுக்கு கொடுத்த பிறகு பிற்காலத்தில் நமக்கு ஏதமா இல்லாத போது நமக்கு உதவி செய்வார்கள் செய்வார்கள்னா என்றால் என்ன இருக்கிறது அதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு நம்ம சொல்லிட்டோம். வந்து சத்யா வந்திருக்காங்க. இந்த மெசேஜ் சில பேர்து வரமாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரியல. ஹாய் அக்கா அப்படின்றாங்க. ஹாய் வாங்க. எப்படி இருக்கீங்க? உங்களோட பேர் தமிழ்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க என் கூட. நீங்க சொல்லுவது முற்றிலும் உண்மை. என்னை சுற்றி இந்த மாதிரி உதவி செய்யும் எண்ணம் கொண்டவர்கள் யாரும் இல்லை. சொல்லி புரிய வைக்க ஆள் இல்லை. நான் அதை எல்லாம் தேடி செல்லவில்லை அப்படின்றாங்க. அது பார்த்தீங்கள்ல, அவர சுத்தி யாருமே இல்ல அந்த மாரி. அதனால அவருக்கு தெரியல. அதனால அவருக்கு தெரியாதனால அவரு கத்துக்கல. இனி நம்ம வந்து
எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஐயையோ!